ரட்சிக்கும் விசுவாசம் என்ற அந்த 14வது விசுவாச கூற குறித்து படிக்க போறோம். அதில் இப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டு வந்தது கடவுள் எப்படி ஒரு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு பாவியை ரட்சிக்கிறார் என்றது. கடவுள் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாவிய அவர் ரட்சிக்கல. முதலாவது அவர் ஒரு குற்றவாளி என்ற அந்தஸ்துல இருந்து நீதிமான் என்ற அந்தஸ்துக்கு அவர் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கொண்டு அவர் வெளியிட்டார். அதுக்கு பிறகு நீதிமானாகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யவே இல்லை. இரண்டாவது அந்த இதோட தொடர்ச்சியா அதுக்கு முன்னாடி நம்ம பயனுறுதியான அழைப்பு பார்த்தோம். அவர் ஒரு பாவிய முதல் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாவிய அவர் அழைக்கிறார். அதில் அந்த அழைப்பு அது பயன் உறுதியாக இருக்க வேணும். இருக்கிறதுக்கு அது பரிசுத்த ஆவியினால கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி தான் அவர் அதை செய்கிறார் என்றும், அது கடவுள வார்த்தையை விளங்கிக் கொள்ள முடியாத ஆட்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர் அசாதாரணமான ஏதுக்களை அவருக்கு விரும்பினபடி அவர் பயன்படுத்துவார் என்பதை நாமல் அதுல பார்த்த அப்ப பொதுவாக சாதாரணமாக பாவிய விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆக்களை அழைக்கிறது. விளக்கம் இல்லாத ஆக்கள் நாமல் சொல்லுறது மூல வளர்ச்சி குறைஞ்ச ஆக்களையும் குழந்தை பிள்ளைகளையும் தான் நாங்கள் அந்த விளங்கிக் கொள்ளாத ஆக்கள் சொல்றோம். மற்றபடி மற்ற எல்லாருமே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆக்கள், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மற்றதில் விளங்கு. அப்படி விளங்குற ஆக்கள் ரட்சிக்கப்படணும் என்றால் கட்டாயம் வேத வசனத்தை அவர்கள் பிரசங்கிக்க கேட்கணும், விளங்கப்படுத்த கேட்கணும். அப்படி விளங்கப்படுத்த கேட்டதால அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்றது இல்லை. ஏனென்றால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆக்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை அவர் கிரியை நடப்பிச்சு தந்த வல்லமையை பயன்படுத்தி அவர்கள் அதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு அவர் வைக்கிறார். அப்படி அந்த பதில் அளிப்பு தான் நாம சொல்லுற அந்த மனம் திரும்புதலும் விசுவாசம். அந்த பதிலளிக்க வைக்கிறது அந்த செயல் மனம் திரும்புதலும் விசுவாசம். இப்ப அந்த மனம் திரும்புதலும் விசுவாசமும் நடக்கணும் என்று சொன்னா பயனுறுதியான அழைப்பும் கடவுளுடைய அந்த நீதிமானாகுதல் என்ற அவற்ற செயல். அடுத்தது அந்த நீதிமானாக்கப்பட்ட புத்திர சுயரமாக அவர் சேர்க்கிற செயல், புத்திரராக சேர்த்துக் கொள்ற செயல், அது நேரம் பரிசுத்தமாக்கல் அந்த செயல். இதெல்லாம் ஏதோ ஸ்டேஜ் பை ஸ்டெப்பா இது முடிஞ்சா பிறகு இதுக்கு முடிஞ்சா பிறகு அதுன்னு சொல்லி அந்த நாம இறைச்சி கறியாச்சைகள் கறியாச்சைகளை முதல் தாளிக்கோணும், பிறகு இதை கொட்டி நாம கொஞ்சம் பிரட்டோணும், பிறகு நாம இறைச்சியா கொட்டோணும் என்ற அந்த ஓடரை நாம இந்த கதைக்க இல்லை. விளங்குதோ? என்னன்னு சொன்னா இதுகள் எல்லாம் ஒரு கணப்பொழுதுல நடக்கிற விஷயங்கள். அப்ப அது நாம இந்த விஷயங்கள் ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு நடந்திருக்குது என்றதை நாங்கள் படிக்கிறோமே தவிர இதுக்கு பிரதான் இதா இருக்கணும் இதுக்கு பிரதான் இதா இருக்கணும் என்று அப்படியே நாம அந்த ஆத்மாவை நாம அப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டும் நாம என்ன சொன்னாமல் விளங்கிக் கொள்றதுக்காக எங்களை புத்தி பாசம் முடிவுன்னு நாம பிரிச்ச மாதிரி அந்த 3 ரூம் மாதிரி பிரிச்ச மாதிரி. ஆனா உண்மையில ஆத்மா அப்படி 3 ரூமும் இல்லை. ஆனா இந்த 3ம் ஒரே நேரத்திலையும் வேலை செய்யக்கூடியது இல்ல. அப்ப அதை நாம விளங்கிக் கொள்றதுக்கு அப்படி பிரிச்ச மாதிரி இப்ப இதையும் நாம என்னென்ன ஒரு பாவியில இந்த ரட்சிப்பு நடந்துன்றத நாம ஒரு ஓட பண்றதுக்கு நாம யோசிக்கிறோம். ஆனா அதுக்கான அர்த்தம் இது நடந்தாப்புறம் இது நடக்கும், இது நடந்தாப்புறம் இது நடக்கும் என்ற அர்த்தம் இல்ல. மாறாக இதுகள் எல்லாமே அந்த ஆள்ல நடக்க வேணும். சரிதானே? ஆனா எங்களுக்கு தெரியும் ஏதோ அதுக்குள்ள ஒரு லாஜிக்கா அந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குதான். அப்ப அந்த ஒழுங்கு அது ஷாப்பா நல்ல நச்சந்து பிரிக்க ஏலாட்டியும் கட்டாயம் ஒரு ஆள் அழைக்கப்பட்டால்தான் அவருக்குள்ள மனம் திரும்புதலும் விசுவாசமும் வெளியில வருமென்றது நமக்கு விளங்குது. அதனாலதான் எங்களுடைய முற்பிதாக்கள் அந்த பயனுறுதியான அழைப்பை கொண்டு அவர் 3வது கதைச்சாரு. மனித சித்தத்துக்கு அடுத்ததா மனித சித்தத்துக்கு அடுத்தா விசுவாசத்தை பற்றி கதைக்கே இல்லை. ஏன்னா அவரால் விசுவாசம் பெறணும் அவரால் அழைக்கப்படணும். என்னத்தால் அழைக்கப்படுறது? வேதவசனத்தால அழைக்கப்படலாம். அப்ப இயலுமானவரை ஒரு லாஜிக்கல் அந்த ஆர்டரை அவர்கள் இது இப்படி நடந்திருக்கிறதான் கூட பொருத்தமா இருக்கும் என்றது அவர் சொல்றதுக்கு நாம விளங்கிக் கொள்ள எழுதுகிறோம். நாம
அல்ல. மற்றபடி விசுவாசம் முதல் நடக்குமா, மனந்திரும்பல் அடுத்தது நடக்குமா, இல்ல மனந்திரும்பல் முதலாக விசுவாசம் பிறகா என்று டக்கன்னு பிரிக்க இயலாத விதத்துல அதுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கு. சொன்ன மனம் திரும்பி விசுவாசிங்க அல்ல, காலம் சமயமாயிட்டு மனம் திரும்பி விசுவாசிங்க, ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ் அல்ல, மனம் திரும்பி விசுவாசிங்க. ஆனா நாம பைபிள்ல மற்ற இடங்களும் நான் ஆண்டவன் மேல ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், நீ விசுவாசி, மனம் திரும்பல பற்றி அங்க காட்டவே இல்லை அல்ல. ஆனா அங்கால மனம் தேவன் புறஜாதிகளுக்கு மனம் திரும்புதல் யாருன்னார் என்று கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். அப்ப அவர் விசுவாசிக்கலையே. அப்ப இப்படி எங்களுக்கு பைபிள் அப்ப டோட்டலா நாம படிக்கிறது தெரியுது. மனம் திரும்புதலும் விசுவாசமும் அது சேர்ந்து ஓடுற பிரிக்க இயலாத ஒரு விஷயம். மனம் திரும்பினா கட்டாயம் விசுவாசி இருப்பினும், விசுவாசிக்கிறதா கட்டாயம் மனம் திரும்ப மாட்டேன் வழங்கு. அப்ப அதே பிறகு மனம் திரும்ப முதலாக விசுவாசம் பிறகு நாம இதுக்குதான் சொல்றோம் முட்டையில மயிர் விடுங்கிறோம். அந்த எப்படி அதை பிரிச்சு காட்ட இயலாத விஷயத்தை நாம ஸ்பிளிட்டிங் த ஹேர், மயிரையே பிரிக்கிறதுக்கு வலிக்கிற மாதிரி இருக்க இயலாது. ஏன்னா பைபிள் எங்களுக்கு மனம் திரும்பலும் விசுவாசமும் ஒரு பாவி ரட்சிக்கப்பட தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால யாரு மனம் திரும்புவான் என்றால் கடவுள் ஒரு குற்றவாளி என்று அந்த தீர்ப்பு அறிவிக்காம ஒரு ஆளுக்கு அந்த விஷயங்கள் தொடங்காது. அயல நீதிமானார்கள் அது முன்னுக்கு நடந்திருக்கிறதான் இதுகள் அடுத்தது வர போகுது. அயல அடிப்படையில பயனுறுதியா ஒரு ஆள் மேல் கூப்பிடப்படணும், அவர் நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமானாக்கப்பட்டு பிள்ளைகளாக சேர்க்கப்படுகிற ஆளுக்குள்ளதான் அந்த பரிசுத்தமாகுதலும் மனம் திரும்புதலும் ரட்சிக்கும் விசுவாசமும் வேலை செய்ய தொடங்கும். அதில் இது ஒரு ஒரு விளங்கிக் கொள்றதுக்கு நாம கொடுக்கிற ஒரு ஓர்டர். மற்றபடி இதை வச்சு அடிபடை ஏறாது நம்மளால. இல்ல இல்ல இதான் முன்னுக்கு வந்தது இப்படித்தான். ஏடா பைபிள் எங்களுக்கு அது இப்படித்தான் காட்டுறது இல்லை, அப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்ல இல்லை. ஆனா ஆர்டர் கூப்பிடாம என்னென்று ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறார், அழைக்கப்படாம என்னென்று ஆள் நீதிமானாக்கப்படுகிறார். அதனால முதல பேமே அழைப்பு தான், நீதிமானாக்கப்படுதல், அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுதல், அடுத்தது மகிமைப்படுத்தப்படுதல். அப்ப இந்த இதுக்கெல்லாம் இடையில நமக்கு அந்த புத்திர சுயாரம் அப்ப எங்க செட் ஆகணும், இது நாம அந்த கொண்டே எங்கெங்க அந்த வர்ற, ஏன்னா அதுல நடந்தா தான் ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அப்ப அதை நாமல் விளங்கி நாமல் அதை படிக்கிறோம். சோ அதனால இப்ப நாம பயனுறுதியான அழைப்பு கடவுளுடைய கிருபை, நீதிமானாதல் கடவுளுடைய ஒரு கிருபை கோடை அல்ல, புத்திர சுயாரம் கடவுளுடைய ஒரு கோடை அல்ல, அடுத்தது பரிசுத்தமாகுதலும் கடவுளுடைய பரிசுத்தாவியினுடைய ஒரு கோடை பரிசுத்தமாகுதல் அல்ல. பரிசுத்தமாகுதல் நாம சொன்னோம், நாம கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல நீங்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாகிறபடி அழைக்கப்பட்டீர்கள். அப்ப பரிசுத்தமானால் பரிசுத்தம் ஆகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற. அப்ப யாரு பரிசுத்தமாக்கினது? ஆகலதான் ஆண்டவர் சொல்ற மாதிரி உம்முடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் அல்ல, உம்முடைய ஆவியினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். அதுல பரிசுத்தமாக்குதல்லும் தேவனுடைய செயல். அதுல நான் பரிசுத்தமாக போறேன் என்றபடியால் ஒரு பரிசுத்தமாக இயலாது. அதாவது நான் தீர்மானம் எடுத்துட்டு நான் பரிசுத்தமாயிட்டேன் என்றது அது ஏதோ மனுஷர் செய்கிற செயலாக யோசிக்க, அது கிருபையின் செயல் இல்லை, ஆமா போயிடும். ஆனா பரிசுத்தமாகுதல் அது கடவுளுடைய ஒரு செயல். கடவுள் பரிசுத்தமாகிறதுக்கு எங்களை அழைச்சிருக்கிறார். ஆகல அவர் எங்களை பரிசுத்தப்படுத்துற கத்த, அவர் பரிசுத்தப்படுத்தினதுல இருந்து படுத்தினபடியால இனி நாமல் அவற்ற பிள்ளைகள் என்றபடியால அடுத்தது நாமல் பரிசுத்தமாகிறதுக்கு தொடர்றோம். அதாவது புலிக்கு பிறந்தது ஒரு நாளும் பூனை ஆகாது, அது புலிதான். அதனால கடவுளுடைய பிறந்த பிள்ளைகள் எப்பயுமே கடவுளுடைய குண இயல்புகளோட இருக்கிறார்கள். அதுக்காக எப்பயுமே தாய் புலியும் அப்பா புலியும் போய் வேட்டையாடி கொண்டு அந்த பிள்ளைக்கு தீத்தி கொண்டு இருக்காது. அடுத்தது நீ புலிதானே, கொஞ்ச காலத்துக்கு முன்ன நான் இப்படி வளர்த்து விட்டேன், இனி நீ அடிபடி நீ அயல பரிசுத்தமாகுதல் அது கடவுள் செய்த செயல் தொடக்கி விட்டது. இனி நாமல் அவற்ற சாயல், அதனால அடுத்த லெவல்ல நாமல் போறோம். அதனால நாம பரிசுத்தமாகல இந்த சாப்டர்ல படிச்சது கடவுள் தனக்கண்டு பிரிச்ச அந்த செயலை அல்ல,
மாறாக எங்கள்ல இருக்கிற அசுசிகளும் எங்கள்ல இருக்கிற மாசுகளும் நீங்க நாங்கள் எங்களை சுத்திகரிச்சு கொண்டு முன்னேற செயலை பற்றி தான் கதைக்கிறோம். கடவுளே என்னை பரிசுத்தமாக்கும் என்று அந்த பரிசுத்தமாக்கலை பற்றி இங்க கதைக்க இல்ல. வசனம் பிரசங்கிக்கப்படுதா, நீ ஏற்கனவே மறுபடியும் பிறந்திருக்கிறியா, கட்டாயம் இப்ப உனக்கு முன்னால இருக்கிற கடமை உன்னை சுத்திகரிக்க வேண்டியது. அதனால இந்த சத்தியத்தை விளங்கினவன் கண் சொருகி போன குருடனா இல்லாம அவன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டு அடுத்த பரிசுத்தமாதலை நோக்கி முன்னேற வேண்டும். சாகும் வரைக்கும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பரிசுத்தமாகிக் கொண்டு போறோம். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தையும் உங்களுடைய ஆவியையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்து பரிசுத்தமாகுதல நான் முன்னேற எனக்கு பலப்படுத்தும் என்றுதான் ஜபமே தவிர என்னை பரிசுத்தமாக்குங்க தாவே, என்னை பரிசுத்தமாங்க தாவே என்ற ஜபம் அது வாக்குறுதி தரப்பட இல்லை. நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன். அவர் ஏற்கனவே செய்ததா டேய் ஏற்கனவே பரிசுத்தமாக்கி நான் விட்டிருக்கிறேன், மிச்சம் இப்ப நீ செய்யணும்ல எந்த ஆவியோடையும் என்ற வசனத்தோடையும் நீ அடுத்தது தொடர்ந்து செய். ஏன்னா நீ இப்ப பண்டா இல்ல, நீ இப்ப புறா. அயல முந்தி பண்டாவா கிடந்த உன்னதான் புறாவாக்கி வச்சிருக்கிறேன். அயல இப்பையும் என்னால பறக்கல, அதுக்கேத்தாவே எனக்கு சட்டையை தாரும் செட்டையை தாரும் என்று கேட்காத. நீ பண்டாவில இருந்து மாத்திட்ட பாவத்துல செத்து போய் கிடந்த உன்ன உயிர்ப்பிச்சு எந்த அயலையும் உனக்குள்ள வச்சு தொடக்கிட்ட. அதனால இனி நீ பறக்கலாம், அயல இனி பரிசுத்தமாகுதல் உனக்குள்ள இருக்குது, நீ அத முன்னேற. அதனாலதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமாகுதலுக்கு நாமல் ஜபிக்கிறோம். என்ன அந்த ஜபம்? உங்களுடைய ஆவியினாலும் வசனத்தினாலும் ஒளியூட்டலையும் பிளத்தையும் எனக்கு தேவை. எல்லா தெரிஞ்ச அசுசிகளை நீங்கி நான் கவனமா நடக்க என்ன பிளப்படுத்தும். ஆண்டவரே நான் அதை செய்யணும். எனக்கு என்ற உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன்ல என்ற உடலின் அவயவங்களுக்குள்ள உங்களுடைய நீதியின் கிரியைகளாக நான் அதை நடப்பிக்க என்ன பிளப்படுத்தும். இதான் ஜபம். அதனால பரிசுத்தமாதல நாம பழத்தினோம். அப்ப இன்றைக்கு அந்த ரட்சிக்கும் விசுவாசம், சேவிங் ஃபெய்த் என்று நாம பார்க்கிற அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் எங்கள்ல நடக்க வேணும். ரட்சிக்கும் விசுவாசம். இதே எங்களோட முற்பிதாக்கள் வேதத்துல இருந்து அவர் எழுதியிருந்தோம், விசுவாசமாகிய கிருபை, இப்படிதான் தொடங்குகிறார். அதில் விசுவாசம் என்ன? ஒரு கிருபை. அதில் அந்த விசுவாசமாகிய கிருபை அது தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களின் மீட்புக்காக அவர்களை கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய செயல்களையும் நம்ப பண்ணுகிற கடவுளுடைய செயல். யாரு நம்ப பண்ணுறது? கர்த்தர். அது அப்ப செய்யறது கர்த்தருடைய செயல். அவர் எங்களை நம்ப பண்ணுறதுக்கு தன்னுடைய ஆவியினால அவர் கிரிய செய்யாட்டி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா நம்ப மாட்டோம். மற்றபடி ரட்சிக்கப்படாத விதத்திலையும் நம்பலாமாக்கள். அகிரிப்பா விசுவாசிச்சான் என்று பைபிள் சொல்லுது. அது ரட்சிக்க விடுதலைக்கு ஏற்ற விசுவாசம் இல்லை. அல்லது கற்பார நிலத்தில் விழுந்த மனுஷர்களும் விசுவாசித்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. ஆனா அவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அது இல்லை. அதுல பைபிள்ல நாம வேற கனவேர் விசுவாசிச்சதை பத்தி பார்க்கிறோம். அல்லது பேய்கள் விசுவாசிக்குது, அது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அல்ல. அதுல பைபிள்ல எங்களுக்கு தெரியும். விசுவாசம் என்ற சொன்ன உடனே நாம அந்த பொதுவாக எல்லாரும் நம்புறத நாம கதைக்க இல்லை. ஏன்னா மனுஷர், என் பேய், தேவதூதர்கள் உட்பட பகுத்தறிவிருக்கிற எல்லா அந்த உயிரினங்களும் நம்பலாம். அதுல விசுவாசம் என்று நாம கதைக்கிறது காமன் ஃபெய்த், அல்லது பொதுவான நம்பிக்கையை பற்றி நாங்கள் கதைக்க இல்லை. நாங்கள் ஒரு மனுஷனை விடுதலையாக்குற நம்பிக்கையை பற்றி கதைக்கிறோம். அதனால எங்களுக்கு முற்பிதாக்கள் சேவிங் ஃபெய்த் என்று சொல்றோம். அது உண்மையில விடுதலை, மீட்கும் விசுவாசம். அந்த மீட்கும் விசுவாசம் அது கடவுளுடைய கிருபை. மற்றபடி ஒன்றும் சென்றதை நம்புறதுக்கு பரிசுத்தாவியான கிரியை செய்யுது அவசியமே இல்லை. அது மனுஷனா பிறந்தா காணும், பகுத்தறிகள் சரியா வேலை செய்ய காணும். ஒன்று சென்று நம்புவோம். பாத்தியா அவர் விசுவாசிச்சுட்ட ஒன்று சென்று இது அவரோட மீட்கிறது இல்லை.
ஒன்று மண்ணும் செண்டு என்று